ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் நக்ஷத்ரா. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரிஃபிக் ஸ்டோரினே சொல்லலாம். நம்ம ஒரு வாட்டியாச்சும் லைஃப்பில் 375 பஸ்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அந்த பஸ்ஸுக்கு அப்படி என்னதான் ஆச்சு, ஸ்டில் 2024 வரைக்கும் ஏன் அந்த மிஸ்ட்ரி அன்கவர் ஆகவே இல்லை. அமௌங் தி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காகவே பேசப்பட்டுட்டு இருக்கு. அது ஒரு நம்பக்கூடிய அர்பன் லெஜெண்டாக ஸ்டில் சொல்லப்பட்டுட்டு இருக்கு. அப்படி அது என்னதான் ஆச்சு, அந்த நைட் அந்த பேசஞ்சர்ஸ்க்கு என்ன ஆச்சு, அந்த பஸ்ஸுக்கு என்ன ஆச்சு, ஸ்டில் ஏன் அந்த ஒரு ட்ரூ ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரூ ஸ்டோரியை ஏன் நிறைய ஃபிலிம்ஸில் இப்போ கூட அந்த டைரி மூவிலாம் கூட அந்த ஸ்டோரியை தான் பேஸ் பண்ணி எடுத்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பாப்புலரான ஸ்டோரியாக அது எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு அந்த நைட், அந்த பேசஞ்சர்ஸ்க்கும் அந்த பஸ்ஸுக்கும் அந்த நைட் என்ன தான் ஆச்சுன்ற எல்லா கொஷின்ஸ்க்கும் இந்த ஒரு வீடியோவில் ஆன்சர் கிடைக்க போகுது. லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 375ன்ற பஸ் ஒரு அந்த ரூட்டோடைய லாஸ்ட் பஸ். இப்போ நம்ம ஊர்லேயும் இருக்கு இல்லையா, 11:30க்கு லாஸ்ட் பஸ், 12க்கு லாஸ்ட் பஸ்ன்ற மாதிரி 375 பஸ் தான் பார்த்தீங்கன்னா சைனாவில் இந்த இன்சிடென்ட் சைனாவில் தான் நடந்தது. ஸோ 375 பஸ் தான் பார்த்தீங்கன்னா பீஜிங்ன்ற பகுதியில் லாஸ்ட் பஸ்ஸாக இருக்குது. ஸோ அந்த டைமில் அந்த நைட் இந்த இன்சிடென்ட் நடந்த நைட் பார்த்தீங்கன்னா 14 நவம்பர் 1995. அந்த டைமில் அன்னைக்கு வந்து நைட்டு ஒரு பிளிங்கான நைட்டாக இருக்குது. ஸோ அந்த நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டியும், அது வந்து பாட்டியா தாத்தாவான்னு சரியா தெரியல, சில பேர் வந்து பாட்டின்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து வயசான தாத்தான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு ஓல்டான பர்சன் தான். வயசான ஒரு பாட்டியோ தாத்தாவோ, நம்ம பாட்டினே எடுத்துக்கலாம். அந்த வயசான பாட்டியும் கூடவே ஒரு யங்ஸ்டர், ஒரு 25-26 வயசு இருக்க மாதிரி ஒரு யங்ஸ்டர், அந்த பையனும் நிற்கிறான் அந்த பஸ்ஸுக்காக. 375 பஸ் வந்து அவங்க ஸ்ட்ரீட்டுக்கு வரப்போகுது. ஸோ அதனால அவங்க வந்து அங்கே வெயிட் பண்ணுறாங்க. ஒரு கான்வர்சேஷன் போகுது, நீ எந்த ஊருக்கு போகிற, நான் இங்கே தான் போகிறேன், இந்த வேலை செய்கிறேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா யாங் மிங் ஹங்குன்ற ஒரு ஊர்லேருந்து லாஸ்ட்டாக அங்கே இருக்க அந்த ஊரில் எல்லா பேசஞ்சர்ஸையும் இறக்கி விட்டு இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வருது. பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணுறதுக்காக 375 பஸ்ஸும் வந்து இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வருது. ஸோ பஸ்ஸும் வந்துடுச்சின்னு சொல்லி அந்த பாட்டியும் அந்த யங்ஸ்டரும் பஸ்ஸுக்குள்ளே ஏறுறாங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஃப்ரண்ட்டில் உட்காடுறாங்க, பஸ்ஸோடைய ஃப்ரண்ட் சீட்டில் போய் உட்காடுறாங்க. அந்த பையன், அந்த யங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிக்கு ஒரு ரெண்டு சீட் தள்ளி பின்னாடி உட்கார்றான்னு சொல்கிறாங்க. ஸோ பஸ்ஸுக்குள்ளே இந்த பாட்டியும் அந்த பையனும் டிரைவரும் ஒரு ஃபீமேல் கண்டக்டரும் மட்டும்தான் இருக்காங்க. பஸ் ரொம்ப காமாக இருக்குது. அது ஒரு பிளிங்கான நைட். பஸ்ஸுக்குள்ளே வேறு யாருமே இல்லை. இந்த 2 பேசஞ்சர்ஸ், டிரைவர் அண்ட் கண்டக்டர் மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பஸ்ஸும் கொஞ்சம் போக ஆரம்பிக்குது. அது பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்லாம் இருக்க மாதிரி ஒரு பிளேஸில் பஸ் போகுது. 1995 பார்த்துக்கோங்க, எலக்ட்ரிசிட்டிலாம் அவ்வளோ இருக்காது. ஸோ வெளிச்சமும் இருக்காது, ரொம்ப இருட்டாக தான் இருக்கும். ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் அவ்வளோவோ இருக்காது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அது சம்மர் டைம் வேறு. சம்மர் டைம்னா இருந்தாலும் ரொம்ப ஒரு பிளிங்கான நைட்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அது வந்து அந்த காலத்தில் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் பஸ் போகிற மாதிரி தான் இருக்கும். எலக்ட்ரிசிட்டி இல்லைனாவே நம்ம நல்ல ஒரு சிட்டியாக இருந்தாவே அது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பார்க்க. அதுவும் அந்த 1995 போது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த மவுண்டெயின் பகுதி வராது. ஸோ ஒரு பஸ்ஸு வந்து தனியாக போயிட்டுருக்கு, ரொம்ப சைலண்ட்டாக போகுது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு வந்து ஒரு ஸ்டாப்பிங்கில் நிற்கணும். அந்த ஸ்டாப்பிங்கில் ஒரு 3 பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க. 2 ஷேடோ வந்து டிரைவருக்கு தெரியுது. ஸோ பஸ்ஸுக்காக யாரோ வெயிட் பண்ணுறாங்க போலன்னு சொல்லி டிரைவரும் பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுறாங்க. பஸ்ஸோட டோர் திறந்ததுக்கப்புறம் 3 பேசஞ்சர்ஸ் பஸ்ஸுக்குள்ளே வராங்களாம். 2 பேசஞ்சர்ஸ் வந்து நடுவில் இருக்க அந்த ஒருத்தரை பார்த்தீங்கன்னா தோளில் தூக்கிட்டு வராங்க. அவங்களுடைய அந்த நடுவில் இருக்க பேசஞ்சருடைய கையை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஷோல்டரில் வச்சு கொஞ்சம் தூக்கின மாதிரி வராங்க. நடுவில் இருக்கவங்களுக்கு ஏதோ இன்ஜுரி ஆயிருக்குன்னு மட்டும் எல்லாரையாலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. நடுவில் இருக்கிற ஒரு வந்து வயசானவரும் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அவங்களுடைய சென்டரில் இருக்கவருடைய ஃபேஸை வந்து யாருமே பார்க்கல, அவர் குனிஞ்சா மாதிரி இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 3 பேசஞ்சர்ஸும் ஏறுறாங்க. பஸ்ஸில் இருக்க லாஸ்ட் சீட்டில் போய் உட்காடுறாங்க. ஸோ பஸ்ஸில் இருக்க லாஸ்ட் சீட்டில் போய் உட்காந்துருந்தே அவங்களுடைய அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 1995 அவர் இங்கே இருக்க மாதிரியே இல்லை. ரொம்ப வருஷம் சைனீஸோடைய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் ரெடி ஆகுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரெடி ஆயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. லைக் இப்போ இருக்க மாதிரி ஒரு அப்பியரன்ஸே இல்லை. அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ் மாதிரி ரெடி ஆயிருக்காங்க அவங்கன்னு சொல்லி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. அப்போ வந்து அந்த கண்டக்டர் தான் கூல் டவுன் ஆகுங்க. அவங்க ஏதாச்சும் அவங்களோட
அவங்களுடைய தாட்டா இருக்கலாம், அந்த மாதிரி ரெடி ஆகிறது பிடிச்சிருக்கலாம், இல்லைன்னா அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ட்ராமா கம்பெனியா இருக்கலாம். ஸோ யாரும் பயப்பட வேண்டாம், அது நார்மலான விஷயம் தான் சொல்லி எல்லா பேசஞ்சர்ஸையும், அங்க இருக்க பேசஞ்சரே 2 பேர் தான், அவங்களுக்கு வந்து சொல்லி தைரியம் சொல்லி கம்முன்னு உட்கார வைக்கிறாங்க. ஸோ அந்த 3 பேசஞ்சர்ஸ் வந்தாங்க இல்லையா, அவங்களும் போய் பின்னாடி சீட்ல கம்முன்னு உட்காந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா போகுது. ஸோ பஸ்ஸுக்குள்ள ஒரு டிஸ்டலான ஒரு காமான அட்மாஸ்பியர் இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி திடீர்னு ஒரு கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டால், என்னோட பர்ஸை காணோம், என்னோட பர்ஸும் வாலெட்டும் காணோம், எனக்கு தெரியாது, எனக்கு அது வேண்டும்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா கூட வந்தான் இல்லையா யங்ஸ்டர் ஒருத்தன், அவன் தான் என் பர்ஸை எடுத்துட்டான், என் காசு இருக்கு எனக்கு அதில், எனக்கு பர்ஸ் வேணும், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, எனக்கு பர்ஸ் வேணும், கண்டிப்பாக இப்போ வேணும், அவன் என் பர்ஸை வந்து திருடி இருக்கான்னு சொல்லி அந்த யங்ஸ்டர் மேல செம்மையா கத்த ஆரம்பிச்சு அடிக்கலாம் போறாங்க. ஸோ கண்டக்டரால சமாளிக்கவே முடியல. என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, என்னால முடியல, நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாத்துக்கோன்னு சொல்லி பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட அவங்கள விட்டுட்டு இவங்க போயிடுறாங்க. ஸோ இந்த யங்ஸ்டருக்கு பாத்தீங்கன்னா செம கடுப்பு. பாட்டி நான் கூட தானே பாட்டி வந்தேன், நான் வேற உனக்கு 2 சீட்டுக்கு பின்னாடி உட்காந்துருக்கேன், நான் எப்படி பாட்டி உன்னோட பர்ஸ் எடுக்க முடியும்னு கேட்கறான். இருப்பா இரு, நீ வந்து பதட்டப்படாத, கோவப்படாத, நான் வந்து சும்மா நான் ஆக்ட் பண்ணேன் உள்ள, நீ பாத்தியா நான் உன்னோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கேன், நீ பார்த்துருக்கணும். அந்த லாஸ்டா வந்து 3 பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா காலே இல்லைன்னு சொல்றாங்க. என்னது காலே இல்லையா, அவங்க கால் இல்லாம எப்படி பாட்டி பஸ்ஸுக்குள்ள வருவாங்கன்னும் போதுதான், இல்லப்பா நான் பார்த்தேன் நல்லா, அவங்க 3 பேருக்குமே காலே இல்லை, பஸ்ல ஏதோ தப்பா நடக்குது, அதனாலதான் நான் உன்னையும் கூப்பிட்டு கீழே இறங்கினேன், நினைச்சிருந்தா நானே கீழே தனியா வந்திருக்கலாம், நான் உன்னோட உயிரை காப்பாற்றணும், நீ வேற சின்ன பையனா இருக்க, அதனால உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிதான்ப்பா அந்த மாதிரி ஒரு டிராமா கிரியேட் பண்ணி நான் வந்து உன்னை கீழே இறக்குனேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கும் மனசு கேட்காம பக்கத்துல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நாங்க வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், பஸ்ஸும் வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 3 பேசஞ்சர் வந்தாங்க, 3 பேசஞ்சருக்கும் காலே இல்லைன்ற விஷயத்த வந்து போலீஸ் கிட்ட சொல்லும் போது போலீஸ் வந்து, என்னம்மா நீ மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா, வாமா நான் வந்து உன்னை ஜீப்ல கொண்டு போய் உங்க வீட்டுல விட்டுடுறேன், இதெல்லாம் இந்த கட்டுக்கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, இதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி போலீஸும் ரொம்ப ஹெசிடேட் பண்ணி அந்த பாட்டிய கொண்டு போய் அந்த ஊர்ல விட்டுடுறாங்க. ஆனா அந்த வழியில அவங்க பாட்டி போக வேண்டிய வழியில தான் அந்த பஸ்ஸும் போயிருக்கணும். ஆனா அந்த ஜீப்ல இருக்க போலீஸும் சரி பாட்டியும் சரி அந்த பஸ்ஸை பார்க்கவே இல்லைன்னு சொல்லப்படுது. ஸோ ஜீப்ல கொண்டு போய் பாட்டியும் விட்டுடுறாங்க. மறுநாள் எல்லாமே முடிஞ்சது. மறுநாள் பார்த்தீங்கன்னா சைனாவுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது போலீஸ்க்கு. எங்களுடைய லாஸ்ட் பஸ்ஸான 375 பஸ் மிஸ்ஸிங், அந்த பஸ்ல இருக்க பேசஞ்சர்ஸும் டிரைவர் கண்டக்டர் யாருமே காணோம், அந்த பஸ்ஸே வந்து டோட்டலா மிஸ் ஆயிருக்கு, கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அப்போதான் பாத்தீங்கன்னா முன்னாள் தான் இந்த பாட்டி போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போதான் போலீஸ்க்கு ஸ்ட்ரைக் ஆகி போய் பாட்டியும் அந்த யங்ஸ்டரையும் பாத்தீங்கன்னா விசாரணை செய்யறாங்க. ஸோ இன்டர்வியூஸும் எடுக்கப்படுது அவங்க கிட்ட. அவங்க இதே விஷயத்த தான் திருப்பியும் சொல்றாங்க. ஸ்டில் போலீஸ் வந்து காலே இல்லாம எவனாவது வர முடியுமா, கால் இல்லாம அவனா பறந்தான் வந்தான் பஸ்ஸுக்குள்ளன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டு அவங்க வந்து அவ்வளோ அந்த பாட்டியை பிலீவ் பண்ணவே இல்லை. ஆனாலும் அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் பொறுத்து ரொம்ப தொலைவு தள்ளி இவங்கள இந்த பஸ்ஸோடைய டெஸ்டினேஷன் இல்லாம 100 கிலோமீட்டர் தள்ளி ரொம்ப என்ன சொல்ற 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கியாங் ஷான்ன்ற ஒரு ரிவர்ல பாத்தீங்கன்னா இந்த பஸ் போய் விழுந்திருக்கு. ஸோ அவ்வளோ தொலைவு போகிறதுக்கான பெட்ரோலே பஸ்ல இல்லைன்னு சொல்றாங்க. அந்த கியாங் ஷான்ன்ற பகுதி ஆல்சோ ஃப்ராக்னன்ட் ஹில்ஸ்ன்னு சொல்லப்படுது. ஸோ அந்த ஒரு இடத்துக்கும் இந்த பஸ் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கும் சம்பந்தமே இல்லாம எதுக்கு அவ்வளோ தொலைவு அந்த பஸ் போச்சு, எதுக்கு அந்த பஸ் வந்து அந்த ரிவர்ல போய் விழுந்துச்சுன்ற விஷயம் யாருக்குமே தெரியல. ஆனா அந்த பஸ்ஸை வந்து யாரோ நீச்சல் அடிக்க போனவங்க தான் வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ போலீஸும் போய் அதை வந்து எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பஸ்ல போனவங்க 5 பேர், டிரைவர் கண்டக்டர் அந்த 3 லாஸ்டா வந்த பேசஞ்சர்ஸ். ஆனா அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்த டெட் பாடிஸ் பாத்தீங்கன்னா 3 பேர் தான், அந்த லாஸ்டா வந்து 3 பேசஞ்சர் தான். கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸோ இந்த 3 பேசஞ்சர்ஸுமே பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோஸ்பி அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த டெட் பாடியை வந்து பரிசோதனை பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த டெட் பாடி பார்த்தீங்கன்னா டீகம்போஸ் ஆயிருக்கு, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன பாடிஸ் தான் இந்த அளவுக்கு செதஞ்சு போயிருக்கும். இவங்க வந்து ரொம்ப அழுகுன நிலைமையில இருக்காங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி தண்ணியில விழுந்த பாடிலாம் கண்டிப்பா இந்த மாதிரி அழுகி போயிருக்காது. கண்டிப்பா இது வந்து ஏதாச்சும் நிறைய மாசத்துக்கு முன்னாடியோ இல்ல நிறைய வருஷத்துக்கு முன்னாடியோ தண்ணிக்குள்ள விழுந்த ஒரு பஸ்ஸா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ அந்த
டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் என்ன ஆச்சுன்னே தெரில. சொல்ல போனோம்னா அந்த பஸ் வந்து எதுக்காக அந்த டெஸ்டினேஷன் இல்லாமல் அவ்வளோ 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டி எதுக்காக போச்சுன்னு தெரில. அந்த 100 கிலோமீட்டர்ஸ்க்கு போக அந்த பஸ்ஸுக்கு பெட்ரோலும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அட் எ சேம் டைம் ரொம்ப த்ரில்லிங்கான விஷயம் என்னன்னா, அதோட டேங்க், அந்த பஸ்ஸோடைய டேங்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பெட்ரோலுக்கு பதிலாக ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹியூமன் பிளட் வந்து ஃபில் ஆயிருக்கணும் சொல்றாங்க. அடிப்பட்டாதானே பிளட்டே ஃபில் ஆகும், அதுவும் எதுக்கு பெட்ரோல் டேங்க்ல போய் ஃபுல் ஆயிருக்கணும், அதுவும் பிளட் ஃப்ரெஷ்ஷா எப்படி இருக்கும்? சத்தியமா இதை மிஸ்ட்ரிஸ்லாம் ஸ்டில் அன்கவர் பண்ண முடியாம தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த ரிவரோடைய என்ட்ரன்ஸ் எல்லாம் கேமராலையுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. எந்த சிசிடிவி கேமராலையுமே இந்த பஸ் போனதுக்கான தடயமே அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. பெட்ரோல் இல்லாமல் அவ்வளோ தூரத்துக்கு இந்த பஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு போச்சு, அந்த 3 பேசஞ்சர்ஸ் யாரு, அந்த மீதி இருக்க 2 பேருக்கு என்னத்தான் ஆச்சுன்ற கொஷின்ஸுக்கும் ஸ்டில் ஆன்சர் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரியான விஷயம் மிஸ்ட்ரிஸ்லாம் அன்கவர் பண்ணாமல் இந்த வேர்ல்டில் இருக்குது. ஸோ கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் ஸ்டில் இதுக்கான ப்ரூஃப் எதுவுமே இல்லைனாலும் இது ஒரு அர்பன் லெஜெண்டாக ஸ்டில் நிறைய சைனீஸ் பீப்புளால் நம்பப்பட்டுட்டு இருக்கு. ஸோ கேட்கவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டோரியை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா இல்லையா, இது ஒரு அர்பன் லெஜெண்ட் மட்டுமா இல்லை இது ஒரு ட்ரூ ஸ்டோரியாக இருக்க சான்ஸ் இருக்கான்ற விஷயம் உங்களுடைய தாட் எல்லாம் கமெண்ட்ஸில் லிவ் பண்ணுங்கள். அண்ட் தென் சைனிங் ஆஃப் நக்ஷத்ரா. தேங்க்யூ.